ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அந்த ஜெப மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முதலாவது நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லோயி எல்லோயி என்னை காண்பவரே. எல்லோயி எல்லோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்லோயி எல்லோயி என்னை காண்பவரே. எல்லோயி எல்லோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுதும் நம்முடைய ஜெப மாதத்துக்காக இந்த முதலாவது நாளாக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக 13 ஜெப குறிப்புகளுக்காக இந்த நாளிலே நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது தலைப்பு நான் வாசிக்கிறேன். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நம் தேசத்திற்காக, நம் இந்தியாவிற்காக என்னை கேட்டருளும் கர்த்தாவே என்னை கேட்டருளும் என்ற
ஜெப கையேடை இந்த நாளில நம்ம வெளியிடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதுல இருந்து இந்த நாளிலே நம்ம ஜெபிக்க போகிறோம். இது முதலாவது நாள். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இதற்காக விசேஷமா இதுல முதல் நாள் ஜெப குறிப்பு 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். வேதத்தை நாம் திருப்பி எடுத்துக்கொள்வோம். 475வது பக்கத்துல வேதத்துல இருக்கிறது. ஒருவர் நம்ம வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒருவர் நம்ம சத்தமா நம்ம வாசிப்போம். பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாய் இருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம வாசித்தோம். தேசத்துல காணப்படுகிற வறுமை, அழிவு, சீர்கேடுகள் எல்லாம் மாறணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்துல இந்த நாட்கள்ல வறுமை கோட்டின் கீழ் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. விசேஷமா நம்முடைய இந்திய தேசம் இந்த நாளில கூட வறுமை கோட்டின் கீழ் இருக்கிற ஒரு தேசம் தான். நம்முடைய தேசத்துல இந்த நிலைமை மாறணும். அதற்காக விசேஷமாக நம்ம இந்த நாளில பாரத்தோடு கூட ஜெபிப்போம். எல்லா வறுமைகளும், அழிவுகளும், சீர்கேடுகளும் நம்முடைய தேசத்துல மாறும்படியாக ஒருவர் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, கிருபையுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ளவரே, மக்கள் செலுத்துகிற நேற்று மீண்டும் மாறாதவரே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே முதலாவது ஜெப குறிப்பாக அப்பா எங்களுடைய இந்திய தேசத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே ராஜா. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே அப்பா எங்கள் தேசம் தகப்பனே ராஜா தேசத்திலே காணப்படுகிறதான ஆண்டவரே வறுமை அப்பா தகப்பனே ராஜா சீர்கேடுகள் ஆண்டவரே அழிவுகள் எல்லாம் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே அப்பா சோதரிக்கிற தகப்பனே ராஜா அநேக சீர்கேடுகள் நிறைந்து காணப்படுகிறது ஆண்டவரே. வறுமை கோட்டுக்கு கீழாக ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. சோதரிக்கிற தகப்பனே நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் தேசத்துல ஒரு செழிப்பு காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்துல ஆண்டவரே அப்பா சோதரி தகப்பனே செழிப்பு காணப்பட்டு எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பா தகப்பனே எங்கள் தேசத்தை நீங்க அப்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துல நீர் விரும்புகிற பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தின் ஜனங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தின் ஜனங்களை நீங்க ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா இயேசு ராஜா. நீங்க மனமிறங்குங்க ஆண்டவரே. அப்பா மனமிறங்குங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் பொருளாதார நிலைமை அப்பா தகப்பனே ராஜா சோதரிக்கிறது சீர்குலைந்து இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் எந்த சரிவிடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் ஜனங்கள் அப்பா சோதரி தகப்பனே ராஜா அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனிப்பட்ட தகப்பனே ராஜா தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க மனமிறங்கு ஆண்டவரே. அப்பா சோதரி தகப்பனே நீங்க கிருபையாய் மனமிறங்கி எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தில் ஒரு செழிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படி செய்ய போகிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதிகளை மகிமையில அவற்றுமைக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம்ம நன்றியோடு கூட தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. விசேஷமா நம்ம 6வது பக்கத்துல இருக்கிற ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் தலைவர்களுக்காக. அதுல முதலாவது ஜெப குறிப்பு நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 2வது வசனம். வேதத்தை நம்ம திருப்பி எடுத்துக்கொள்வோம். 787வது பக்கம். நம்ம வாசிப்போம் சத்தமா. தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலே அதன் நற்சி நீடித்திருக்கும் என்ற வசனத்தின்படி அறிவும் புத்தியும் உள்ள தலைவர்களை தேவன் தேசத்துல எழுப்பணும். அல்லேலூயா. தேவன் நம்முடைய தேசத்துல அறிவும் புத்தியும் உள்ள தலைவர்களை தேவன் எழுப்பும்படியா நம்ம ஜெபிப்போம். தேசத்துல பாவம் இந்த நாட்களை பெருகிறது. விசேஷமாக அதிகாரிகள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை தேசத்துல சரியான முறையில நமக்கு நியாயம் தீர்க்கத்தக்கதான அப்படிப்பட்ட அதிகாரிகளை தேவன் நமக்கு தரத்தக்கதாக நம்முடைய தலைவர்களுக்காக ஒருவர் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளையில கூட அப்பா நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படியாக எங்க தேசத்து தலைவர்களுக்காக நாங்கள் வருகிறோம் சப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க தேச தலைவர்கள் அப்பா உண்மையில் அப்பா ஆண்டவரே உம்முடைய அறிவினால அவங்களை கர்த்தரை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்து தலைவர் ஒவ்வொருவரும் அப்பா அறிவுள்ளவர்களாய் புத்தியுள்ளவர்களாய் ஞானமுள்ளவர்களாய் கர்த்தரை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. எங்க தேசத்துல ஜனங்களை ஆட்சி செய்வதற்கு தகுந்த அப்பா உம்முடைய ஞானத்தை அப்பா பரலோக ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. உம்முடைய கிருபை
உம்முடைய பிரசனம் அவங்க ஒவ்வொருத்தரும் கத்த ஆளுகை செய்ய முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மை அறிகிற அறிவினால எங்க தலைவர்களை கத்தல் நிரப்ப போகிற மகா தைரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கருத்துல எங்க தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவங்க ஜெபத்தை கேட்டு பதில் செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய புத்தகத்தில் மூன்றாவதாக தேசத்தின் உண்மை என்ற தலைப்பை நம்ம திருப்பிக் கொள்வோம். 11வது பக்கத்துல இருக்கிறது. அந்த 11வது பக்கத்துல இருக்கிற முதலாவது ஜெப குறிப்புக்காக இந்த நேரத்துல நம்ம ஜெபம் பண்ண போறோம். முதலாவது ஜெப குறிப்பு தேசத்தில் உண்மை. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் 1066வது பக்கத்துல இருக்கிறது. அதை நம்ம இந்த நாளில வாசிப்போம். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையில் விழப்பண்ணுகிறவளே அவரை தேடுங்கள் என்ற வசனத்தின்படி தேசத்தின் நீதியையும் நியாயத்தையும் புரட்டுகிற அதிகாரிகள் மனம் திரும்பணும். அல்லேலூயா. நம்முடைய தேசத்துல நியாயத்தை நீதியை புரட்டுகிற அதிகாரிகள் மனம் திரும்பும்படியாக ஒருவர் இந்த வேளையில நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. என் கர்த்தர் நீ நல்லவர் சுவாமி. ஆம் தகப்பனே. நீ நீதியை தண்ணீரை போலும் நியாயத்தை வற்றாத நதியை போலும் புரண்டு வர கடவுள் சொன்ன வசனத்தின்படியா ஆண்டவரே நீ நீதி செய்கிற தேவன் அப்பா. நீ நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீதி நியாயங்களை புரட்டுகிற தகப்பனே அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷனை வேதத்துல சொல்லியிருக்கிறீர். ஆம் தகப்பனே. நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறது போல என் தேசத்தின் தலைவர்களும் அதிகாரிகளும் உண்மை உள்ளவர்களா இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. உண்மைக்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தரின் கரம் சந்திக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீதியை நீதியா நியாயந்திருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாய் நீர் கடந்து வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே நீர் உண்மைக்காக ஆண்டவரே தகப்பனே நிற்கிற அதிகாரிகளை என் தேசத்துல எழுப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே ஆண்டவரே நீதியை புரட்டுகிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீரை தொடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மன இறங்குங்க தகப்பனே. நீர் மனம் இறங்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை ஏழை ஜனங்களுடைய நீதி நியாயங்கள் ஆண்டவரே இந்த நாட்களை புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது சுவாமி. அப்படிப்பட்ட ஆண்டவரே தகப்பனே உண்மையில்லாத தலைவர்களை இந்த நாளிலே நீ தொடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய நாமத்தை மட்டும் நீங்க மகிமைப்படுத்துங்க. துதிக்கான மகிமை எல்லாம் ஓகே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். 4வது ஜெப குறிப்பாக ஜெபிப்போம். விவசாயத்திற்காக 17வது பக்கத்துல இருக்குது. முதலாவது ஜெப குறிப்பு உபாகமம் 28:12. ஒருவர் நம்ம வாசிப்போம். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனத்தின்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். விவசாயத்திற்கு தேவையான மழையை தேவன் தரும்படியாகவும் அதன் மூலம் விவசாயம் செழிக்க உணவு பற்றாக்குறை வராமல் தேவன் தடுத்து நிறுத்த விசேஷமா தேசத்துல நல்ல ஒரு செழிப்பை தேவன் தரணும். விவசாயத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கணும். அதற்காக ஒருவர் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோமா. திருவிழா தேவனை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோமா. கர்த்தாவே இந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் தேசத்துல காணப்படுகிற ஆண்டவரே விவசாயத்திற்காக உங்க சமூகத்துல வருகிற ஆண்டவரே துதிக்கிறோமாப்பா. விவசாயத்துல ஆண்டவரே ஒரு நல்ல செழிப்பு என் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உணவு பற்றாக்குறைகள் எல்லாம் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் ஆண்டவரே அப்பா விவசாய குடும்பங்களை கட்டுற ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தகப்பட ராஜா பயிரிடுகிற பயிருக்கு ஏற்ற நல்ல விளைச்சலை ஆண்டவரே என் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப ஏற்ற நேரத்துல ஆண்டவரே விவசாயிகளுக்கு ஆண்டவரே நல்ல மழையை தகப்படாது நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. பருவம் தாண்டி மழை வராதபடி ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற நேரத்துல நல்ல மழையை கொடுத்து ஆண்டவரே அப்ப அவர்கள் விவசாயம் செய்கிற விவசாயத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தகப்படாத பயிரிடுகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நல்ல பலன ஆண்டவரே அப்ப நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஈசாக்கு விதவிதத்தை 100 மடங்கு தகப்படாத ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நீர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப எங்களுடைய தேசத்தின் விவசாயிகள் ஆண்டவரே பயிரிடுகிற காரியங்களில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல விளைச்சல நல்ல பலனை என் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரமப்பா. துதிக்கிற ஆண்டவரே. உணவு பற்றாக்குறைகள் எல்லாம் கட்ட மாற்றி கொடும்படியாக ஜெபிக்கிற விவசாயிகள் ஆண்டவரே அப்பா தாங்கள் தகப்பட கடன் வாங்கிட்டு விவசாயத்துக்கு கடன் வாங்கிட்டு அதற்கு ஏற்ற பலன் இல்லாததுனால ஆண்டவரே அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாம எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த நிலைமையில எல்லாம் கத்தர் மாற்றி கொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் விவசாயிகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்க ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம்ம தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் தொழில் செய்கிறவர்களுக்காக. 23வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
23வது பக்கத்துல உள்ள முதலாவது ஜெப குறிப்பு, நீதிமொழிகள் 28:20. ஒருவர் நம்ம வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தின்படி தொழில் செய்கிறவர்கள் தேவனுக்கும் எல்லா மனுஷருக்கும் முன்பாக உண்மை உள்ள மனுஷனாக ஜீவித்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற தொழில் செய்கிற எல்லாரும் உண்மை உள்ளவங்களா இருக்கத்தக்கதாக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட நாங்கள் தொழில் செய்வதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொழில் செய்கிற ஒவ்வொரு நபரை கத்தளைங்க நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதன் மூலமாக அன்னைக்கு தொழில நஷ்டம் வந்து நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க சப்பா. அந்த பிரச்சனைகள்லாம் கத்தவங்க விடுதலையாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க உண்மையாய் ஜீவித்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள உமக்கு சாட்சியாக அவர்களை நீ நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் அப்பா நீ வித்தியாசத்தை உண்டு பண்ணி காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மை தேடுகிற பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் அப்பா உண்மையாய் ஜீவிக்க கர்த்தர் அவர்களுக்கு நீ உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொழில் பிரச்சனையால் தொழில வேலை செய்வங்கள் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரும் இந்த நாட்கள்ல நீங்க அப்படியே அவர்கள் எல்லா பிரச்சனையும் கத்தரை மாற்றுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மையாய் நடக்கிறது மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்க கண்டுகொள்ளத்தக்க விதத்துல நீங்க இந்த நாட்களை செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்து 6வது ஜெப குறிப்பாக நம்ம ஜெபிக்க போகிறோம். காவல்துறைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். காவல்துறை, நீதித்துறை, ராணுவம் 28வது பக்கத்துல இருக்குது. காவல்துறை, நீதித்துறை, ராணுவம். முதலாவது ஜெப குறிப்பு சங்கீதம் 112:2. வாசிப்போம் ஒருவர். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானது வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மையான காவல்துறை, நீதித்துறை, ராணுவத்துறை எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். விசேஷமா தேவனுக்கு இவங்க பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறவர்களா மாறுவது மட்டுமல்ல, இவங்களுடைய வழியெல்லாம் செம்மையானதா இருக்கணும். உண்மைன்னு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட காவல்துறை, நீதித்துறை குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக விசேஷமா நம்ம கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஒருவர் நம்ம ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் ராஜா. எங்க ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே காவல்துறை, நீதித்துறை, ஆண்டவரே ராணுவத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே இந்த துறைகளில் இருக்கிற அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களை வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே இவருடைய பாதைகள் எல்லாம் உமக்கு செம்மையா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே இந்த நாட்கள் அநியாயத்திற்காக, பணத்திற்காக ஆண்டவரே இவர்கள் தீர்ப்பு சொல்லிவிடாதபடிக்கு தேவனே கரம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் இவர்களை பற்றி பிடிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே இந்த துறைகள் ஆண்டவரே எவ்வளவு முக்கியம் அப்பா. ஆம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே நீதி உள்ளது ஆண்டவரே அநீதி என்று சொல்லி, அநீதி உள்ளது நீதி என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே எவ்வளவோ ஆண்டவரே தன்னுடைய நீதியை புரட்டி செம்மையான வழியை புரட்டுகிற இப்படிப்பட்ட தலைவர்கள் இயேசுவின் கரத்தினால் இந்த நாளிலே தொடப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் இவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் உமக்குள் ஆண்டவரை பயப்படுகிற பயத்தோடு கூட தகப்பனே நீதியோடு கூட செயல்பட தேவனே நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க இரத்தத்துக்குள் கிருபைக்கு இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம 7வது ஜெப குறிப்பாக நம்ம ஜெபிக்க போகிறோம். சினிமா துறை, ஊடகத்துறைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 33வது பக்கத்துல இருக்கிறது. விசேஷமா என்னை கேட்டலும் கர்த்தாவே என்னை கேட்டலும் என்ற நம்முடைய ஜெப புத்தகத்துல 33வது பக்கம். முதலாவது ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை நம்ம திறந்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். மனதிரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்ற வசனத்தின்படி சினிமா துறையில உள்ள நடிகைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். சினிமா துறை, ஊடகத்துறையில இருக்கிறவங்க அவங்களுக்காக நம்ம இப்ப ஜெபம் பண்றோம். இங்க சினிமா துறையில இருக்கிற நடிகைகள் மனம் திரும்பணும். விசேஷமா இன்னைக்கு மனம் திரும்பாம இருக்கிற நடிகைகளை தொடத்தக்கதாக, அந்த சினிமா துறையை விட்டு அவர்கள் வெளியே வரத்தக்கதாக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒருவர் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா சினிமா துறைக்காக, ஊடகத்துறைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே தேசத்திலே ஆண்டவரே அப்பா பரிசுத்த குறைச்சலுக்கு ஆண்டவரே அப்பா அதிக காரணமா இருக்கிற தகப்பனே ராஜா சினிமா துறை, ஊடகத்துறையில இருக்கிற தகப்பனே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிற தகப்பனே ராஜா, சோதரமையா சோதர தகப்பனே ராஜா கர்த்தாவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப அவர்களுக்குள்ளாக அப்படிப்பட்டதால கனிகள் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்க அவர்களுக்கு சொல்லப்படுகிற வசனங்களுக்கு ஆண்டவரே, அவர்கள் அறியப்படுகிற வசனங்களுக்கு கீழ்ப்படிய தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்ப அநேக ஜனங்களுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ஆனா முழுமையான கனி அவர்களிடத்துல இல்ல ஆண்டவரே. அப்ப முழுமையான கனி அவர்கள் காண்பிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த
துறை ஆண்டவரே அப்ப உம்முடைய நாம வளர்ச்சிக்காக அவர்கள் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சினிமா துறையில இருக்கிறவங்க, ஊடக துறையில இருக்கிறவங்க, அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை மனம் திரும்ப ஆண்டவரே அப்ப என் தேசத்தின் எழுப்புதலுக்கு அவர்களுக்கு காரணமா இருக்காப்பா கர்த்தாவே, நீங்க அவர்கள் இந்த வெளியில ஒரு விஷயத்தை தொடுபடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆண்டவரை நீங்க பூரண தகப்பன ராஜா ஒரு ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 அப்பா. அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எட்டாவதாக விசேஷமாக இந்த நாளிலே தேவ ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 37வது பக்கத்துல இருக்கிறது தேவ ஊழியர்களுக்காக. முதலாவது ஜெப குறிப்பு அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20வது வசனம். வேதாகமத்தை திறந்து நம்ம வாசிப்போம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். இந்த வசனத்தின்படி தேவ ஊழியர்கள் பிரயோஜனமானவைகள்ல ஒன்றையும் மறைத்து வைக்காம வெளியரங்கமாக பிரசங்கித்து உபதேசம் பண்ணணும். ஊழியக்காரங்க உள்ளதை உள்ளது, இல்லதை இல்லது சொல்லத்தக்கதாக தைரியமாக பிரசங்கம் பண்ணத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் கொடுக்கும்படியாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்முடைய தேசத்துல தேவன் எழுப்பியிருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஒன்றையும் மறைத்து வைக்காம தெளிவா வேதத்தை சரியாய் அவர்கள் ஜனங்களுக்கு போதித்து அவங்க பிரயோஜனமானதை மறைச்சு வைக்காம வெளியரங்கமாய் பிரசங்கம் பண்ணத்தக்கதாக அப்படிப்பட்ட தைரியத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஒருவர் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட தெய்வ ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. நீர் எங்க தேசத்தை கொடுத்த ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் அப்பா உமக்கு பயந்து நடக்க அப்பா வசனங்களை ஒருத்தரும் மறைத்து வைக்காதபடி உண்மையை உண்மைதென்று சொல்லக்கூடிய கிருபை நீ ஒவ்வொருத்தருக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் வாசித்த அந்த அப்போஸ்தலர் வசனத்தின் படியாக கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் அடுபடுதல கிருபை நீ கொடுக்கிறதுக்காக நன்றி சப்பா. தன்னோட சுயலாபத்துக்காக வசனங்களை மாற்றி பிரசங்கிக்காதபடி உண்மையாய் பிரசங்கிக்கூட தைரியத்தை பக்குவத்தை ஒவ்வொருத்தருக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வசனத்தை மற்ற காரியங்களுக்கு வீணாய் விற்று போடாதபடிக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை உங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கு இந்த ஒரு கூட்ட ஆசை மக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியர்களா கட்ட நீ மாற்றுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய வசனம் அது ஜீவனுள்ள வசனப்பா. அந்த ஜீவன வசனத்தை ஒருத்தர் கூட அதை மாற்றாதபடிக்கு அதை அப்படியே பிரசங்கிக்கூடிய கிருபையை இந்த நாட்கள் நீ தருகிறதுக்காக நன்றி செலுத்துறோம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒன்பதாக நம்ம ஜெபம் பண்ண போறோம் முதியோர்களுக்காக. இவனுடைய ஜெப புத்தகத்துல 42வது பக்கத்துல போடப்பட்டிருக்கிறது முதியோர்களுக்காக. முதலாவது ஜெப குறிப்பு சங்கீதம் 37வது அதிகாரம் 25வது வசனம். அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நாம் காணவில்லை என்ற வசனத்தின்படி முதியோர்கள் அப்பத்துக்கு இறந்து தெரியாதபடி கர்த்தர் அவர்களை போஷிக்க. முதியோர்கள் இந்த நாட்களை முதியோர் இல்லத்துல விடப்படாதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும். பெற்றோர்களை நேசிக்கிற பிள்ளைங்களை தேவனை எழுப்பி கொடுக்கணும். விசேஷமா ஒரு நேரம் சாப்பாடு கூட கிடைக்காதபடிக்கு நீங்க முதியோர்கள் எத்தனை பேர் நீங்க தெருவீதிகளை இறந்து தெரியுறாங்க. ஆண்டவரை முகத்தை நோக்கி பார்த்து இந்த அவல நிலை நம்முடைய தேசத்துல மாறுபடியாக ஒருவர் நம்ம பாரத்தோடு கூட ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே முதியோருக்காக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. ஆமா ஆண்டவரே அப்பா, அந்த நாட்களில் ஆண்டவரே அப்பத்துக்கு ஆண்டவரே ஜனம் இறந்து தெரிந்தது அல்ல என்று சொன்னீர் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோர்களை தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே முதியோர்கள் இல்லத்திலும் விசேஷமாக ஆண்டவரே வீட்டை விட்டு துரத்துவதிலும் ஆண்டவரே எத்தனையா இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் நீங்க மனம் இறங்குங்க ராஜா. ஆகாரம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எத்தனை முதியவர்கள் தெருவிதிகளை பிச்சை எடுத்துக் கொண்டிருக்காங்க சுவாமி. நீங்க ஒரு விஷயம் நீங்க மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா தகப்பனே அவருடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. பெற்றோரை நேசிக்கத்தக்கதான பிள்ளைகளை நீங்க எழுப்பி கொடுங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தேசத்துல முதியோர் இல்லங்கள் வேண்டாம் ஆண்டவரே அப்பா. முதியோர்களை ஆண்டவரே இந்த நாட்களை துன்பப்படுத்துகிற பிள்ளைகளோடு கூட நீங்க இடைபெடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் யார் யார் எந்தெந்த முதியோர்கள் எல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ தகப்பனே இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரை ஒருவேளை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க சொன்னாம் இயேசுவே அவர்களை தொடுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. வேதனைகள் நீங்கி இன்றைக்கு அவருடைய குடும்பத்துல ஒரு அன்பையும் ஐக்கியத்தையும் பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முதியோர் இல்லத்துல இருப்பாங்கன்னு சொன்ன அந்த நாட்கள பிள்ளைகள் பெற்றோர்களிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க போஷித்து பாதுகாத்து நீங்க வழிநடத்துங்க. உங்க ரத்தத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அடுத்தபடியாக 10வது ஜெப குறிப்பு பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பக்கம் 47வது பக்கம். முதலாவது ஜெப குறிப்பு ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம்.
வாசிப்போம், ஒருவர் வாசிங்க. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்ற வசனத்தின்படி. பெண்கள் குணசாலிகளாக ஊரார் போற்றும் விதம் சாட்சியாய் வாழணும். அல்லேலூயா. பெண்கள் இந்த நாட்கள்ல குணசாலிகளாக குடும்பத்துக்குள்ள மட்டுமல்ல, சுற்றி இருக்கிறவங்க மத்தியிலையும் அவங்க குணசாலிகள் என்பதை ஊரார் தெரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை பெண்கள் வாழத்தக்கதாக, குறிப்பாக பெண்களுக்காக நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, பெண்களுக்காக உடைய சமூகத்தில் துதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு பெண்களையும் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தர் அவர்களை தகப்பனரை பலப்படுத்தும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தகப்பனே, நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனரை நீ குணசாலி என்பதை ஆண்டவரே என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பெண்கள் ஆண்டவரே, பெண் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க ஆண்டவரே அப்பா, நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லா ஜனங்களும் அறியத்தக்கதாக அப்பா அவர்களுடைய சாட்சிகள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நாட்களில் ஆண்டவரே அப்பா நீங்க வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அப்படியாக ஆண்டவரே ஒரு குணசாலியான ஸ்திரீயாக ஆண்டவரே எல்லா பெண்களும் காணப்பட, எல்லா பெண் பிள்ளைகளும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். 11வதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுக்காக விசேஷமா 52வது பக்கத்துல போடப்பட்டிருக்கிறது. வாலிபர்களுக்காக முதல் ஜெப குறிப்பு நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவர் நம்ம வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இந்த வசனத்தின்படி வாலிபர்கள் கர்த்தருக்கு பயந்து தேவனை அறியும் அறிவை கண்டடையணும். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற வாலிபர்களாக தேவன் அவர்களை மாற்றும்படியாக தேவனை அறிகிற அறிவை அவர்கள் கண்டடையத்தக்கதாக நம்முடைய வாலிபர்களுக்காக விசேஷமா நம்ம வாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல காணப்படுகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கத்த நாட்கள் நீங்க தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற அறிவினால ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்த நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக காரியங்களுக்கோ மனுஷர்களுக்கோ பயப்படவே காட்டிலும் அப்போ உமக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்க வாலிபர் நாட்களை கர்த்தர் இப்படி மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏசப்பா, ஒவ்வொரு வாலிபரும் உண்மை அறிகிற அறிவினால நாங்கள் நிரப்புங்க. ஏசப்பா, இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அநேக பாவத்துக்கு அடிமையா இருக்கிற இயேசப்பா, அவங்க எல்லாம் உண்மை தேடுகிறவர்களா உமக்கு பயப்பட பயத்தை அவங்க நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, பெற்றோரை மதித்து நடக்கிறவர்களா பெரியவர்களுக்கு கீழ்ப்படுத்த நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கடைசி காலத்துல வாலிபர்களாக பலவான் கைகளில் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கணும்னு சொல்ல வேத வசனத்தின்படியாக நீங்க ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்விற்குள்ளாக கர்த்தருக்கு பயப்பட பயத்தை இந்த நாட்கள் நீ கொடுத்து விட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாலிபர்கள் கர்த்தர் நாளிலே தொட்டதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அடுத்தபடியாக 12வது சிறுவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். சிறுவர்கள் நம்முடைய தேசத்துல முக்கியமானவர்கள் தான். விசேஷமாய் 57வது பக்கம் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது ஜெப குறிப்பு எரேமியா 30வது அதிகாரம் 8வது வசனம். வேத வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை என்ற வசனத்தின்படி நம்முடைய இந்திய தேசத்துல குழந்தைகள் மேல் சுமைகளை சுமத்தி அவர்களை அடிமைப்படுத்துகிற இந்த அவல நிலை மாறணும். அல்லேலூயா. விசேஷமா நம்முடைய குழந்தைகளை நாட்கள்ல கொத்தடிமைகளாக இன்னைக்கு வேலைக்கு அனுப்புற நிலைமை,
கூலி தொழிலாளிகளாக அனுப்புகிற நிலைமை நம்முடைய தேசத்துல இருக்கு. அவங்களை பிச்சை எடுக்க வைத்து பெற்றோர்கள் நாட்கள வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல போக வேண்டிய வயதுல இன்னைக்கு தெரு வீதிகளில் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவல நிலை நம்முடைய தேசத்துல மாறுபடியாக குறிப்பாக நம்முடைய சிறுவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அங்கே சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே சிறுவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் அப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்கள் ஆண்டவரே தன்னுடைய சொந்த பிள்ளை என்று சொல்லி கூட பாராதபடிக்கு ஆண்டவரே தெரு வீதிகள் ஆண்டவரே பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைத்து ஆண்டவரே அந்த பணத்தை வைத்து சாப்பிடுகிற எத்தனை பெற்றோர்கள் அப்பா, ஒரு விசை மன இறங்குங்க ராஜா. பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய வயதுல ஆண்டவரே இந்த நாட்கள பிள்ளைகள் ஆண்டவரே தெரு வீதிகள் அடைந்து கொண்டிருக்கிறார்களே, நீங்க மனம் இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிற சுவாமி. என் தேசத்துல இந்த அவல நிலை மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை கொத்தடிமைகளாக ஆண்டவரே அவர்களை கூலி தொழிலுக்கு ஆண்டவரை அனுப்பி ஆண்டவரே அதன் மூலமாய் ஆதாயம் பண்ணுகிற எத்தனை துணிகரமான பெற்றோர்கள் சுவாமி, நீங்க மன இறங்குங்கப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டப்பட்டு போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகள் கழுத்துல பொல்லாத பிசாசு வைத்திருக்கிற நுகம் இயேசுவின் நாமத்திலே உடைத்தறிய வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை நீ விடுவிப்பீராக சுவாமி. ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்க பிள்ளைகளை நீ விடுவித்து ஆண்டவரே அவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. கல்வி கற்க வேண்டிய வயதிலே கல்வி கற்பதற்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே சிறு வயதிலே ஆண்டவரே நுகத்தை சுமக்காத விடுகிற ராஜா. ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே பிள்ளைகளை மெதுவாய் நடத்துகிற பெற்றோர்கள் எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை கடினப்படுத்துகிற ஒவ்வொருவரும் மீது உடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. அப்பா அது எப்படிப்பட்ட முதலாளிகளா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் இன்னைக்கு சந்திக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்களை கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட பெரிய பெரிய அடிமைகளுக்கு கீழே இருந்து ஆண்டவரே நசுக்கப்படுகிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்மை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி இயேசுவே என்று சொல்லி அப்பா என்று சொல்லி கூப்பிடத்தக்க அந்த கிருபைகளை கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை நீ பாதுகாத்து விடுவித்து ஆண்டவரே ஆசீர்வதிக்க போற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே சிறுவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய சிறு பிள்ளைகளை இன்னைக்கு தொட்டதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக நம்முடைய குடும்பங்களுக்காக தேவனின் வாக்குத்தத்தங்கள் அடுத்தபடியாக 62வது பக்கத்துல இருக்கிறது. நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். நம்முடைய குடும்பங்களுக்காக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதுல முதலாவது வாக்குத்தத்தத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிப்போம். முதலாவது வாக்குத்தத்தம் ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இந்த வசனத்தின்படி நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் சேனைகளை கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கும்படியாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிள்ளைகளுக்காக குடும்பத்தின் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒருவர் நம்ம இந்த வேளையில நம்ம ஜெபி. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்காக உடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த தகப்பன ராஜா வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ நானும் எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற ஆண்டவரே சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப குடும்பமாக ஆண்டவரே உமக்காக அப்பா நாங்கள் தகப்பன இருக்கிற இடங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே சாட்சியாக அடையாளங்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பன நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனங்கள் ஆண்டவரே அப்பா குடும்பங்களில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடும்பமாக உமக்காக அற்புதங்களாக அடையாளங்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறதை பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே அவர்களும் மனம் திரும்ப தாங்களும் குடும்பமாக ஆண்டவரே அப்பா தேவனுக்கு முன்பாக வர வேண்டும் என்கிற ஒரு உணர்வை கொடுக்கத்தக்க விதத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க அற்புதங்களாக அடையாளங்களாக சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க அப்படியாக ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராக நீர் இருந்து ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆளுகை செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் தந்த பிள்ளைகள் ஆண்டவர் உமக்கு சாட்சியுள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வாக்குத்தத்த வசனம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றியோடு கூட தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அடுத்தபடியாக தேவனுடைய நாமங்கள் தேவனை துதிப்போம் வாருங்கள். அது 31 நாளைக்கு ஜெபிப்பதற்கு இருக்கிறது. விசேஷமா 65வது பக்கத்துல இருக்கிறது. எடுத்து வைத்துக் கொள்வோம். முதலாவதாக யெகோவா சபாத் சேனைகளின் கர்த்தர் 1 சாமுவேல் 1:3 எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 சேனைகளின் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம்.
இரண்டாவது யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வாக்கு பண்ணினவரே உம்மை துதிக்கிறோம். அடுத்தபடியாக 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்றவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து இவைகளுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சேனைகளை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யெகோவா ஷபாத். சேனைகளை கர்த்தர் நாட்களை நமக்காக யுத்தம் பண்ண போதுமான தேவன். அவர் நமக்காக யுத்தம் பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்றவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக யுத்தத்தை நடத்துகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எழுப்புகிற எல்லா யுத்தங்களிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போறதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. யெகோவா ஷபாத் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் பருமையில் முழஞ்சாலும், கடும் பசிதனில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று முன் பசியாற்றிடாரோ. கொடு வறுமையில் உழந்தாலும், கடும் பசிதனில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று முன் பசியாற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பெரும் நோய்களில் கலங்கிடாதே, அந்த பாசத்தை மோதிப்பாரே. நீதிவாதத்தால் அசைவற்றவர் தேவ தயவினால் நடக்கலையோ. பெரும் நோய்களில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பார். நீதிவாதத்தால் அசைவற்றவர் தேவ தயவினால் நடக்கலையோ. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த காரங்களால் அணைத்துக் கொள்வார். தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த காரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப நாளிலும் முதலாவது நாள் உடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஜெபத்துல இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் 31 நாட்கள் இந்த ஜெபங்களை நடத்துவதற்கு நீர் கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட தொடர்ந்து இடைபடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிற உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என கண்பானவர்களே, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கேள்வி கேட்போமானால் வேதம் நமக்கு ஒரு பதில் சொல்லுகிறது. நாம் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிறீர்களோ விளங்கிக் கொள்ளவில்லையோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் சிலவற்றை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததிலிருந்து சொல்லுகிறேன். சிறியவைகளுக்கும் நீங்கள் ஜெபித்து பழக வேண்டும். நீங்கள் பெரிய காரியங்களுக்கும் தேவனிடத்தில் ஜெபித்து பழக வேண்டும். உங்களால் முடியும் என்று நீங்கள் எண்ணுகிறவைகளையும் ஜெபிக்காமல் நீங்கள் செய்துவிடக்கூடாது. உங்களால் முடியாது என்கிற சூழல் வரும்போதும் நீங்கள் ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவை சந்திக்கப்பட்ட நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும். உங்கள் தேவை சந்திக்கப்படுவதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமாக நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? சந்திக்கப்பட வேண்டிய தேவைகளுக்காக, நம்மால் முடியாத பெரிய காரியங்களுக்காக. இயலாமை என்கிற ஒரு சூழல் வரும் பொழுது மாத்திரமே நாம் ஜெபிக்க பழகியிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும் என கண்பானவர்களே. ஜெபம் என்பது வெறுமனே நம்முடைய தேவையை சந்திக்கிற ஒன்று மட்டுமல்ல, நம்முடைய இயலாமையை மாற்றி அமைக்கிற ஒன்று மட்டுமல்ல, அது தேவனை எல்லாவற்றிற்காகவும் முழுமையாய் சார்ந்து கொள்ளுகிற அனுபவம். தேவனை முழுமையாய் நம்மை சார்ந்து கொள்ள செய்வதுதான் ஜெப அனுபவம். நம்முடைய இயலாமையில் மட்டும் தேவனை சார்ந்து கொண்டு நம்மால் முடியும் என்கும் பொழுது நம்முடைய சுயபலத்தையும் சுய ஞானத்தையும் சுய வழிகளையும் சார்ந்து கொள்வதல்ல ஜெப வாழ்க்கை என கண்பானவர்களே. அது சுயநல வாழ்க்கை. இன்றைக்கு சுயநலமாய் ஜெபித்து பழகிவிட்ட அநேகர் தேவனை சார்ந்து கொள்வதற்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு உங்களிலே வேண்டும். என கண்பானவர்களே, ஒரு சிறிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய முற்படும் முன்பதாகவும் நீங்கள் ஜெபித்து, ஆண்டவரே இது உமக்கு சித்தம்தானா, உமக்கு சித்தமானால் மாத்திரம் இதை செய்யவும் இதை நான் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெப பழக்கத்தை நீங்கள் பழகி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவை சந்திக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு தேவை சில லட்சங்கள். ஆனால் ஆண்டவர் அந்த சில லட்சங்களை ஆண்டவர் சந்திக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் உங்களுடைய ஒரு காரியத்தை செய்ய உங்களுக்கு தேவை 1 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கரத்திலே 2 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் துதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு அழகாய் சந்தித்து விட்டார், கேட்பதற்கும் மேலாக அவர் தந்து விட்டாரே என்று துதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபிக்க பழக வேண்டும். இதை நான் எப்படி செலவிட வேண்டும்,
இதை எதற்கு செலவிட வேண்டும், எதற்கு நான் செலவிடக்கூடாது, எப்படி செலவிடக்கூடாது என்கிறதை நான் அறிந்து கொள்வதற்கு, தேவ நாம மகிமைக்கென்று எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்வதற்கு நீங்கள் ஜெபிக்க பழக வேண்டும் என கண்பானவர்களே. தேவை சந்திக்கப்பட்டால் துதிப்பது மட்டும் போதாது, அதை பயன்படுத்துகிற விதத்தை அறிந்து கொள்வதற்கு ஜெபிக்க பழக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் ஜெபித்து பழகுங்கள். எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் ஜெபித்து பழகுங்கள் என கண்பானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விளங்காத காரியங்களுக்கு மட்டும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணிவிடாதருங்கள். இந்த காரியம் எனக்கு சரியாக விளங்குகிறது, இதை நான் சரியாக செய்து விடுவேன், ஒரு மாணவன் இந்த கேள்வி நான் சரியாக விளங்கி கொண்டேன், இதை சரியாக எழுதிவிடுவேன் என்று நினைக்கும் பொழுது கூட அவன் ஜெபிக்க பழக வேண்டும். இது விளங்கவில்லையே, விளக்கி தாரும் என்று மட்டும் ஜெபிக்கிற அனுபவம் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு வாலிபர் முகாமிலே செய்தி கொடுக்கும்படியாக கடந்து போயிருந்தேன். அந்த வாலிபர் முகாமிலே செய்தி கொடுக்க கடந்து போன பொழுது அங்கே ஒரு கேள்வி எனக்கு நேரே வந்தது. சினிமா பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி எனக்கு நேரே ஒரு கேள்வி வந்தது. அப்பொழுது அந்த கேள்வியை நான் வாசித்து பார்த்தேன். சினிமா பார்ப்பது தவறா என்று கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். சினிமா பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேள்வி கேட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது தவறு என்று சொல்லுவது எப்படி நியாயம் என்பது போல இவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த வாலிபன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நமக்கு நேரே கேட்டிருக்கிறான். இவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று சில நிமிடம் ஜெபித்தேன். அதன் பின்பதாக அந்த கேள்விக்கு பதில் சொன்னேன். நீங்கள் உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு முன்னே ஜெபிக்கிற பழக்கம் இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னபோது உள்ளே இருந்த வாலிபனில் ஒருவனுடைய தலை அசைய ஆரம்பித்தது. அடுத்து நான் சொன்னேன், நீ கல்லூரிக்கு போகிறதற்கு முன்பதாக ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கும் என்று சொன்னபோதும் அசைந்தது. நீ ஆகாரம் புசிக்கிறதற்கு முன்பதாக ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கும் என்று நம்புகிறேன் என்று சொன்ன பொழுதும் அந்த தலை அசைந்தது. இப்படி வரிசையாக ஒவ்வொன்றாய் சொன்னேன். பிரயாணத்திற்கு போகும் பொழுது, தூங்கும் முன்பதாக, தூங்கி விழித்த பின்பு எல்லாவற்றிற்கும் அந்த வாலிபனுடைய தலை அசைந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இந்த வாலிபன் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் என்று. எல்லாவற்றிற்கும் நீ ஜெபிக்கிறாய் அல்லவா? நீ சினிமாவை டிவியில் நீ பார்ப்பதற்கு முன்பதாக, அந்த டிவியை நீ ஆன் பண்ணுறதுக்கு முன்பதாக ஒரு ஜெபம் செய்துவிடு. ஆண்டவரே, நான் பார்க்க போகிற இந்த சினிமா எனக்கு பிரயோஜனமாக, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திற்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு ஒரு ஜெபம் செய்துவிட்டு சினிமாவை பார்த்துக்கொள் என்று சொல்லி பதில் சொல்லிவிட்டு நான் அந்த கேள்விக்கு பதிலை முடித்து விட்டேன். அதே பட்டணத்திற்கு மறு வருடமும் அதே குறிப்பிட்ட அரசு விடுமுறை நாளில் வாலிபர் முகாமை நடத்தினார்கள். அந்த வாலிபர் முகாமில் பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டேன். அப்பொழுது அந்த வாலிபர் முகாமில் நான் பிரசங்கிக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி திரும்ப வந்தது. கடந்த ஆண்டு நீங்கள் வந்தபோது ஜெபம் பண்ணிவிட்டு சினிமா பார்க்க சொன்னீர்கள். நானும் அப்படியே செய்தேன். இப்பொழுது சினிமா பார்ப்பதை நிறுத்திவிட்டேன். எந்த வேத வசன ஆதாரத்தின்படி நீங்கள் இதை சொன்னீர்கள் எனக்கு விளக்கவும் என்று கேள்வி வந்தது. அப்பொழுது அந்த கேள்வியை படித்து பார்த்துவிட்டு ஒரு பதில் சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எல்லாவற்றிற்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்க வேதம் சொல்லுகிறபடியினால் உங்களுக்கு இந்த பதிலை சொன்னேன். நீங்களும் ஜெபித்தீர்கள். ஜெபித்ததின் விளைவு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதை அல்ல, அவருடைய பரிசுத்தமான சித்தத்தின்படியானதை அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். எல்லாவற்றிற்காகவும் நாம் ஜெபிக்கலாம். இதற்கெல்லாம் ஜெபிக்கக்கூடாது என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். நீங்கள் எதற்கு, நீங்கள் எப்படிப்பட்டவைகளுக்கு நீங்கள் ஜெபித்தாலும்,
என் இயேசுவினிடத்திலிருந்து வருகிற பதில் அவருக்கு சித்தமானதாயும் அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறதாயும் அவருடைய நாமத்தின் பரிசுத்தம் குலைச்சலாகாதபடி காத்து கொள்ளப்படுகிறதாயுமான பதிலைத்தான் அவர் உங்களுக்கு தருவார். ஆகையினால்தான் ஜெபத்திற்கு எப்படி பதில் வரும் என்கிறதை நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபத்தினுடைய வல்லமையை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படுவதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. நீங்கள் எவைகளெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளையெல்லாம் பெற்று, நீங்கள் ஜெபத்திலே கேட்கிறவைகளை எல்லாம் பெற்று தேவனை விட்டு தூரம் போனீர்கள் என்றால், பரிசுத்த வாழ்க்கையை விட்டு தூரம் போனீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபத்தினால் என்ன பிரயோஜனம்? என கண்பானவர்களே, ஜெபம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்வதற்கு உங்களுக்கு என்னென்ன அவசியமோ அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தரும். அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை, அதுதான் ஜெபத்தினுடைய நிறைவு. ஆகையினால் தான் ஒரு பக்தன் இப்படி சொன்னார், ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்கிறதை நிறுத்துவான், பாவம் செய்கிற மனுஷன் ஜெபிக்கிறதை நிறுத்துவான். ஜெபம் உங்களை பாவத்தினின்று விடுதலையாக்கும். ஜெபம் உங்களை பாவத்தினின்று பாதுகாக்கும். ஜெபம் உங்களை பாவத்தினின்று விலக்கி காக்கும். அவருக்கென்று பரிசுத்தமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கப்பட்டவர்களாய் உங்களை நிறுத்தும். எல்லாவற்றிற்காகவும் ஜெபம் பண்ணி பழகுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெபத்திலும் வளருவீர்கள், தேவனிலும் வளருவீர்கள், இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாவீர்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாவீர்கள், நீங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணிகளாவீர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இயேசு எங்களோடு கூட பேசுகிறவராய், எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்க எங்களை அழைத்தவராயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட வல்லமை தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற, இன்றைக்கு இணைந்து ஜெபித்திருக்கிற, இந்த எழுப்புதல் ஜெப திட்டத்தோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உண்டாவதாக. கிருபை பெருகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.